சொல்றேன். எனவே அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதியில என் தாய் குலங்களே, பொங்கலை ஒட்டி உங்களுக்கு எல்லாம் 8000 ரூபாய் எப்படி கிடைத்ததோ அது போல 8000 ரூபாய் கூப்பன் வெற்றி பெற்றவுடன் நானே நேரடியாக வந்து அனைத்து பெண்களுக்கும் சரிசமமாக எந்த பாகுபாடு இல்லாமல் அந்த 8000 ரூபாய் கூப்பன் வழங்குவேன். அதுல நீங்க மிக்சி, ஃபேன், கிரைண்டர், வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கலாம். உரிமை தொகை இதுவரைக்கும் 1000, இனிமேல் 2000. அது மட்டும் இல்லை, சுய உதவி பெண்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மானியம். அது மட்டும் இல்ல, வீடு இல்லாதவர்களுக்கு 10 லட்சம் பேருக்கு வீடு, 10 லட்சம் ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு, விவசாய மக்களுக்கு நெல்லுக்கும் கரும்புக்கும் உரிய விலை, பால் கொள்முதல் 5 ரூபாய் உயர்வு, பள்ளி மாணவர்கள் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் காலை மதிய உணவு இலவசம். அது மட்டும் இல்லை, இளைஞர்களுக்கு 1500, இளைய மாணவர்களுக்கு லேப்டாப்பும் தரப்படும். அதே போல என்னுடைய முதியோர்களுக்கு மாதம் 2000, கைம்பெண்களுக்கு 2000 என்று பல்வேறு திட்டங்கள் இங்கே நாம அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையில கொடுத்திருக்கிறார். உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன், உங்களின் அடையாளமாக சட்டசபையில விருதாசலம் மக்களுக்காக அத்தனை உரிமைகளையும் கேட்டு பெற்று உறுதியாக உங்களுக்காக நான் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். என் இஸ்லாமிய சகோதரர்களே, மங்களம்பேட்டையிலும் நமது விருதாச்சலத்திலும் இருக்கின்ற நமது தர்காக்களில இஸ்லாமிய சகோதரர்களுக்கு என்னெல்லாம் வசதிகள் வேண்டுமோ உறுதியாக உங்கள் அன்பு மகளா சகோதரியாக இருந்து இஸ்லாமியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வார் உங்கள் அண்ணி, உங்கள் பொண்ணு, உங்க இந்த விருதாசலத்தின் மகள் என்பதை சொல்றேன். அதே போலதான் கிறிஸ்தவர்களுக்கும், அதே போலதான் என்னுடைய விடுதலை சிறுத்தைகளின் அமைப்புக்கும். ஏன்னா இன்னைக்கு இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணி அனைவருக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு கூட்டணியை நிச்சயம் உறுதி செய்வோம். பெண்களுக்கு, அதே போல இளைஞர்களுக்கு, அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கும், அனைத்து ஜாதியை சேர்ந்தவர்களுக்கும் உறுதியாக நாம் ஒரே சமநிலையாக இருந்து பாதுகாப்பு கொடுத்து உறுதியாக விருதாச்சலம் தமிழ்நாட்டின் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கான்ஸ்டிட்யூவன்சி என்பதை நிரூபிப்பேன். இது ஒரு குட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதையும் நான் கட்டாயம் நிரூபிப்பேன். ஒரு தொகுதி என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக நமது விருதாசலத்தை நிச்சயம் மாற்றி காட்டுவேன் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் என் சகோதரர்களே. எனவே நிச்சயமாக நாம் அத்தனை பேரும் சிந்திச்சு நாம போய் ஓட்டு போடணும். 23ஆம் தேதியே எல்லாரும் வாக்கு சாவடிக்கு போங்க. காலையில 7 மணிக்கெல்லாம் போங்க. நமது எண் 3வது எண், அந்த 3வது நம்பர் எண்ணுக்கு முரசு சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து ஒரு மகத்தான வெற்றியை கொடுத்து மே 4ஆம் தேதி வருகின்ற முடிவுகள் தமிழ்நாடு முழுக்க இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகிறது என்ற மிகப்பெரிய ஒரு வெற்றி செய்தியை மக்களே நீங்கள் தான் தர வேண்டும், தர வேண்டும், தர வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே நிச்சயம் நான் வெற்றி பெற்றவுடன் வருவேன். 23ஆம் தேதி காலையில 7 மணிக்கெல்லாம் என்னுடைய ஜனநாயக கடமையை சென்னையில் ஆற்றிவிட்டு ஓட்டு போட்டு அடுத்த நொடி என்னுடைய கார் விருதாசலம் நோக்கி பறந்து வரும். ஏன்னா என் மக்களை பார்க்க, இங்க இருக்கும் என் சகோதர சகோதரிகளை பார்க்க ஒவ்வொரு பூத்துக்கும் நான் நேரடியாக வந்து அங்கு நடக்கும் வாக்கு சதவிகிதத்தையும் என் அன்பான வாக்காளர் பெருமக்களையும் நிச்சயம் சந்திப்பேன். முடிச்சுட்டு நைட்டு தான் சென்னை திரும்புவேன். மீண்டும் மே 4ஆம் தேதி வெற்றி செய்தி வந்தவுடன் அடுத்த நொடி நான் வரப்போகும் இடம் விருதாச்சலம், விருதாச்சலம், விருதாச்சலம். ஒரு பொதுச் செயலாளராக எனக்கு எத்தனை தொகுதி வெற்றி கிடைச்சாலும் என்னுடைய ரத்தம், என் உணர்வு, என் மூச்சு என் விருதாசலம். அதனால வெற்றி செய்தி கிடைத்த அடுத்த நொடி நான் விருதாசலத்திற்கு வருவேன். உங்களுக்கு நன்றி சொல்ல
ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு தெருவுக்கும் எல்லா இடத்திற்கும் நான் நேரடியாக வந்து எனக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்வேன். அது மட்டுமில்லை, நான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இந்த விருதாசலத்தை எல்லா விதத்திலையும் 5 வருஷமா இந்த தொகுதியின் வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் அழுதுட்டு இருக்காங்க. சாலை வசதி குண்டு குழிமா இருக்கிற சாலையை பார்த்து அழுகுறாங்க. கழிவு நீர் ஓடும் சாலையை பார்த்து, சாலையில மட்டும் ஓடல, சாக்கடை தண்ணி வீட்டுக்குள்ளே ஓடுது, இப்போ குடிக்கிற தண்ணீர்லயும் ஓடுது, அதை பார்த்து அழுகுறாங்க. தெருவெங்கும் அள்ளப்படாத குப்பைகள், அதை பார்த்து அழுறாங்க. எந்த தெருவையும் தெருவிளக்கு இல்லையே, இருட்டா இருக்க, அதை பார்த்து அழுகுறாங்க. வீட்டு வரி ஏறுது, கரண்ட் வாடகை